முளைக்கட்டின ராகி பயிரை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட் பண்ணி அரைச்சே பாருங்கள். அதில் வந்து இப்படியும் பால் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்படி எடுக்க முடியல இந்த மாதிரி வடிகட்டியில் பால் எடுத்துங்க. நெய் போட்டு ஒரு பேனில் கொஞ்சம் சூடானோடனே அந்த பாலை பாருங்கள், அதில் ஏலக்காயும் தட்டியே போட்டேன். அந்த பால்லையே வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா என்ன சொல்கிறது மிக்ஸ் பண்ணி அப்படியே வரணும். அந்த பால் வந்து எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்தேன் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தால் சரி அந்த பாலாகவும் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த கிளாஸில் வச்சுருந்தேன். அந்த பாலையும் கலந்துட்டேன். நான் ராகி பால்னு சொல்லி குடிக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா சுண்டி வரும்போது ஒரு கைப்பிடி உள்ள ஒரு ஸ்பூன் இது போட்டுட்டேன். நான் தேங்காய் பூவை போட்டேன். இதிலே முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். போட்டு அப்படியே ஒரு கொஞ்சோண்டு அப்படியே நெகுன்னு வரும்போது ஒட்டாமல் வரும்போது எடுத்து ஒரு எண்ணெய் தடவி ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்தி வச்சு கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே இலையில கவுத்துனீங்களோ இல்லை ஒரு பிளேட்டில் கவுத்துனீங்களோ அப்படியே கேக் மாதிரி வந்துடும். அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க. அப்படியே பீஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த பீஸ் கூட நான் காமிச்சிருக்கேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.